வெற்றி இயக்குனரான ஏ.ஆர். முருகதாஸ் அவருடைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு சீன்ல அவர் வந்துட்டு போயிடுவாரு. அவர் மட்டும் இல்ல, வெற்றி இயக்குனர்கள் நெறைய பேரு அவங்கவங்க படத்துல ஒரு சீன்லயாச்சும் வந்துட்டு போயிடுவாங்க. சங்கர், ரவிக்குமார் இந்த மாதிரி ஏகப்பட்ட இயக்குனர்கள சொல்லிக்கிட்டே போலாம். இதுவரைக்கும் அவருடைய படங்கள்ல தான் வந்துட்டு போயிருக்காரு. அடுத்தவங்களுடைய இயக்கத்துல வந்துட்டு போயிருக்காரா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. அதுக்கு அவருக்கு அவ்வளவா இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. ஆனா முதல் தடவையா அடுத்தவங்க டைரக்ஷன்ல ஒரு காட்சியில மட்டும் வந்துட்டு போயிருக்காரு. திருக்குமரன் இயக்குன படம் தான் மான் கராத்தே. இந்த படத்துல சிவகார்த்திகேயன் ஹீரோவா நடிச்சிருக்காரு. அனிருத் இசையமைச்சிருக்காரு. ஓபன் தி டாஸ்மாக் அப்படிங்கிற பாடல்ல ஒரு காட்சியில ஏ.ஆர். முருகதாஸ் வந்துட்டு போயிருக்காரு. யாருடைய டைரக்ஷன்லயும் இவரு நடிக்க மாட்டாரு, இன்ட்ரெஸ்டும் இல்ல. ஆனா எப்படி இந்த பாடல்ல மட்டும் வந்துட்டு போனாரு அப்படின்னா, இதுக்கு காரணம் இந்த படத்தோடைய இயக்குனரான திருமுருகன் தானா. இவர் ஒரு சில காட்சிகள்ல வந்துட்டு போனாலே படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிடுது. அதனால இந்த படமும் ஹிட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சென்டிமெண்ட்டுக்காகவே ஏ.ஆர். முருகதாஸ இந்த பாடல்ல தோன்ற வச்சிருக்காங்க. ஆனா ஏ.ஆர். முருகதாஸ் இதுக்கு முன்னாடி இந்த படத்துல நடிக்க மாட்டேன், அந்த காட்சியில வரமாட்டேன் அப்படின்னு எவ்வளவோ மறுத்திருக்காரு. ஆனா ரொம்ப வற்புறுத்தி இந்த பாடல்ல ஒரு காட்சியில வரவழைச்சிருக்காரு திருக்குமரன். இவர் மட்டும் இல்லாம அனிருத்தும் வந்திருக்காரு இந்த பாட்டுல. சோ இந்த பாடல் எப்படி இருக்கு, இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நேத்து ரிலீஸ் ஆயிருக்கிற இந்த படம் நாளைக்கு தெரிய வந்துரும்.